தசகம் 50. வத்சாசுரனின் வதமும் பகாசுரனின் வதமும். தேவனே, லக்குமியின் தலைவனே, கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கும் திருமேனியின் ஒளியோடு விளங்கினவனான நீ கன்றுகளை மேய்க்க விருப்பம் கொண்டாய். ஆதலால் கொம்பு, புல்லாங்குழல், பிரம்பு ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு இடைச்சிறுவர்கள் மற்றும் பலராமனோடு வண்டுகள் திரிந்ததும் மனதை கவர்ந்ததுமான பிருந்தாவனத்தில் சுற்றித் திரிந்தார். லக்குமியின் தலைவனே, உன் திருவடிகள் உலகங்களை காத்தவை. லக்குமியின் தாமரை மலர்கள் போன்ற கைகளால் வருடப்பட்டவை. அத்தகைய தூய்மையான திருவடிகளை பிருந்தாவனத்தில் எடுத்து வைத்த பொழுது மரம், கொடி, நீர், நிலம், மலை, வயல் முதலியவற்றுள் எதுதான் மேன்மை நிறைந்ததாய் விளங்கவில்லை? பிருந்தாவனத்தின் நடுப்பகுதி பசுமையான பொருட்களோடு கூடி விளங்கியது. காற்றினால் குளிர்ந்திருந்த யமுனையின் அகன்ற கரையிலும் கோவர்த்தன மலையின் உச்சியிலும் நீ இனிமையாக புல்லாங்குழலை ஊதிக்கொண்டே கன்றுகளை மேய்த்தாய். இவ்வாறு நாட்கள் நகருகையில் ஒரு நாள் கன்றுகளின் நடுவில் கன்றின் வடிவம் கொண்ட அசுரன் ஒருவனை கண்டார். அந்த அசுரன் விரைவாக வாளை ஆட்டிக்கொண்டு சுற்றித் திரிந்தான். தன் கழுத்தை சிறிது திருப்பிக் கொண்டு தீங்கு புரியத்தக்க நேரத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்ததை கவனித்தாய். அவனுடைய பார்வையை உற்று நோக்கி பிறகு அவனுடைய கால்களை பிடித்து கொண்டு விரைவாக பலமுறை சுற்றி உயிரிழக்க செய்தார். பிறகு பெரிய மரம் ஒன்றின் மீது அந்த உடலை தூக்கி எறிந்தார். ஹரியே, பிறவியிலேயே கொடியவனான அந்த அசுரனின் உயிரற்ற பெரிய உடல் காட்டில் இருந்த மரங்களின் மீது விழுந்த வேகத்தால் அந்த மரங்கள் பொடி பொடியாயின. கானகமே உருக்குலைந்தது. அப்பொழுது ஆகாயத்தில் கூடிய தேவர்கள் மகிழ்ச்சியினால் உன் சிரசில் மலர் மாறி பொழிந்தார்கள். அப்பொழுது இடைச்சிறுவர்கள், நறுமணம் மிகுந்த மலர்களின் குவியல் உன் தலை மீது எங்கிருந்து விழுகின்றது என்று கேட்டார்கள். அதற்கு நீ, அசுரனை எரிந்ததால் மரங்களின் கூட்டத்தினின்றும் மலர்களின் குவியல் விரைந்து மேலே சென்றது. இப்பொழுதுதான் மெதுவாக கீழே விழுகின்றது என்று நினைக்கின்றேன் என்று சாதுரியமாகவும் விளையாட்டாகவும் விடை கொடுத்தாய். பின் வெப்பம் மிகுந்த ஒரு நாள் நீயும் மற்றவர்களும் யமுனை ஆற்றில் நீர் பருகச் சென்றீர்கள். ஆதி காலத்தில் மலைகள் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு பறந்து செல்லும் தன்மையுடையதாய் இருந்தது. பறக்கும் அந்த சிறகுகளை இந்திரன் வெட்டினான். அப்படி செய்யும்போது மறந்து விடப்பட்ட மற்றும் ஒரு கைலாய மலை போல் விளங்கி தன் இறக்கைகளை அசைத்து கொண்டு கொக்கு வடிவிலிருக்கும் பகன் என்ற அசுரனை கண்டாய். விபுவே, இடைச்சிறுவர்கள் நீரை குடித்து கொண்டிருந்த போது அந்த அசுரன் உன்னை விழுங்கிவிட்டான். ஆனால் நெருப்பை விழுங்கின மாதிரி உன்னை விரைவிலேயே உமிழ்ந்தும் விட்டான். பின் அலகின் நுனியால் உன்னை கிழிக்க வந்தான். ஆனால் தீயவர்களை கொல்வதில் பெயர் பெற்ற நீ கீழும் மேலுமாக இருந்த அலகுகளை பிடித்து அவனை பிளந்து அழித்தாய். அந்த பகாசுரன் முதலில் இறந்த தன் உடன் பிறந்தவளான பூதனையை விரைவாக சென்று காண்பதற்காகவோ அல்லது முதலில் சென்று தம்பியான அகாசுரனை எதிர்பார்ப்பதற்காகவோ யமனின் உலகத்தை அடைந்தான். அப்பொழுது தேவர்கள் உன்மீது மலர்களின் குவியலை வாரி இறைக்க நீயும் பிருந்தாவனத்தினின்று வீட்டிற்கு திரும்பினாய். குருவாயூரில் புகழ்பெற்று வாழ்பவனே, சௌரியே, தொலைவிலிருந்து வரும் போதே உன் புல்லாங்குழலின் இனிய நாதத்தை கேட்டு அருகில் விரைந்து வந்த உன்னை மகிழ்ச்சியோடு காணும் கோபியர்களுக்கும் அப்படியே யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் பெரும் மகிழ்ச்சியை தந்த நீயே என் நோய்களை அகற்ற வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.